رباه عفوك إني من نور مدت يداي. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்நாட்டிலே இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், قال تعالى يا أيها الذين آمنوا, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிக்கை கொண்ட மூமின்களே, இந்த அழைப்பு எமக்கு பொருந்துமென்றால் கேளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, மையர்தத்த மின்கும் அன் தீனி, உங்களிலே யார் அல்லாஹுடைய தீனை விட்டு விலகிச் செல்கிறார்களோ, அல்லாஹுடைய தீனை புறக்கணிக்கிறார்களோ, அல்லாஹுடைய தீனை விட்டு விலகி வாழ்கிறார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்திலே உங்களை அழித்துவிட்டு, அல்லாஹ் பாதுகாப்பானாக, அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை அழித்துவிட்டு இன்னொரு சமூகத்தை, இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்க மாட்டான், உங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்க மாட்டான். உங்களுடைய எந்த தேவையும் இல்லாத அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்போது இந்த சமூகம் அல்லாஹுடைய மார்க்கத்தை விட்டு விலகுகிறதோ, அல்லாஹுடைய மார்க்கத்தை புறக்கணிக்கிறதோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்திலே யஅத்தில்லாஹு பிகௌமின், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சமூகத்தை கொண்டு வருவான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், அவர்களும் அல்லாஹுவை நேசிப்பார்கள். அவர்களும் யாரை நேசிப்பார்கள்? அல்லாஹுவை நேசிப்பார்கள். அல்லாஹுவும் அவர்களை நேசிப்பான். யா அல்லாஹ், அந்த கூட்டமாக எங்களை ஆக்குவாயாக. அவர்களும் அல்லாஹுவை நேசிப்பார்கள், அல்லாஹும் அவர்களை நேசிப்பான். அதில்லத்தின் அலல் முஃமினீன் அஇஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன், அவர்கள் மூமின்களோடு பணிவாக நடந்து கொள்வார்கள், அல்லாஹை மறுத்து வாழக்கூடிய காஃபிர்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள். யுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக போர் புரிவார்கள். வலா யகாஃபூன லௌமத லாயிம், அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக பழிப்பவர்களின் பழிச்சொற்களை பயப்பட மாட்டார்கள். ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ, யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சிறப்புகளை அளிப்பான். வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாலமானவன், அறிந்தவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சமூகம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சமூகத்திடம் இருந்து அல்லாஹ் எதை விரும்புகிறான் என்ற தன்மைகளை சொல்லுகின்றான். எப்போது இந்த தன்மைகளோடு ஒரு சமூகம் இல்லையோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்போது அவனுடைய வேதனையை கொண்டு, அவனுடைய தண்டனைகளை கொண்டு அவர்களை அழித்துவிட்டு இது போன்ற சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமியில் வாழ வைப்பான். அவர்களுடைய தன்மைகள், அவர்களும் அல்லாஹுவை நேசிப்பார்கள், அவர்களும் அல்லாஹுவை நேசிப்பார்கள், அல்லாஹும் அவர்களை நேசிப்பான். யா ரப், என்ன தன்மை பாருங்கள் மூமின்களே, என்ன குணம் பாருங்கள். அந்த சமூகம் தங்களுடைய உள்ளங்களிலே, தங்களுடைய வாழ்க்கையில் ஏந்தி இருக்கக்கூடிய மிக முக்கியமான தன்மை அல்லாஹுடைய முஹப்பா, அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய நேசம். அதுவால் அவர்களுடைய உள்ளங்கள் சூழ்ந்திருக்கும், அதை கொண்டு அவர்களுடைய உள்ளங்கள் ஆக்கிரமித்திருக்கும். அதற்காகவே வாழ்வார்கள்,
அதற்காகவே தங்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்வார்கள், அதற்காகவே தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கழிப்பார்கள். இப்படி ஒரு சமூகம் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுடைய தன்மையாகவும் சொல்லுகின்றான். வமினன் நாசி மையத்தஹிது மின் தூனில்லாஹி அந்தாதா யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ். மனிதர்களில் சிலர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், மனிதர்களில் சிலர் அல்லாஹ்விற்கு இணையாக சிலரை எடுத்துக்கொண்டு அல்லாஹுவை எப்படி நேசிக்க வேண்டுமோ அது போன்று அவர்களை நேசிக்கிறார்கள். அல் முஹப்பத்து மா அல்லாஹ், அல்லாஹுடைய முஹப்பத்தோடு ஒருவருடைய நேசத்தை வைத்தல், இணை வைத்தல். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், இந்த இணை வைப்பாளர்கள் யார், இந்த காஃபிர்கள் யார், இவர்கள் அல்லாஹுவை நேசிப்பார்கள். அது போன்றே அல்லாஹ்விற்கு நிகராக மனிதர்களிடமிருந்து சில மனிதர்களை இணைகளை ஏற்படுத்தி அல்லாஹுவை நேசிப்பது போன்று அவர்களை நேசிப்பார்கள். ஆனால் உண்மையான மூமின்கள் யார் என்றால், ஈமானை சுமந்து வாழக்கூடியவர்கள் யார் என்றால், ஈமானுக்கு உரித்தானவர்கள் யார் என்றால், மூமினான தன்மைக்கு உரித்தானவர்கள் யார் என்றால், قال تعالى والذين آمنوا أشد حبا لله. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், ஆனால் ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்றால், அல்லாஹுவின் மீது அதிகம் நேசம் வைத்திருப்பார்கள். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். அல்லாஹுவை நேசிப்பார்கள், அல்லாஹுவை விரும்புவார்கள், அல்லாஹுவும் தன்னை நேசிக்க வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பார்கள். அல்லாஹுவை அவர்களும் நேசிப்பார்கள். அல்லாஹுடைய நேசத்தை தன் மீது எதிர்பார்த்தவர்களாக இந்த பூமியில் வாழ்வார்கள். இவர்கள்தான் ஈமான் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். எம்மிலே எல்லோரிடத்தில் கேட்டாலும் நாம் சொல்லுவோம், நாம் அல்லாஹுவை நேசிக்கிறோம். அப்படித்தானே நாம் அல்லாஹுவை நேசிக்கிறோம். என்னை படைத்து பரிபாலித்து உணவளித்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீனை நாங்கள் எல்லாம் நேசிக்கிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா மூமின்களே, உங்களுக்கு தெரியுமா அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் உங்களை நேசிக்கின்றானா? நீங்கள் அல்லாஹுவை நேசிக்கின்றீர்கள், சரி. அந்த ரப்புல் ஆலமீன் உங்களை நேசிப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அல்லாஹுடைய அன்பை என்றைக்காவது உங்களுடைய உள்ளங்களிலே நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? அல்லாஹுடைய நேசம், அல்லாஹுடைய முஹப்பா, அல்லாஹுடைய பாசம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை நேசிக்கக்கூடிய அந்த தன்மையை நான் உணர்ந்திருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய மூமின்கள் எம்மில் எத்துணை பேர்? தாயுடைய நேசம் எமக்கு தெரியும், மனைவியுடைய நேசம் எமக்கு தெரியும், குழந்தைகளின் நேசம் எமக்கு தெரியும், ஆசிரியர்களின் நேசம் எமக்கு தெரியும். அதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அதற்காக எதையும் இழக்க தயாராகிறோம். ஆனால் அல்லாஹுவின் நேசத்தை எம்மிலே அறிந்தவர்கள் எத்துணை பேர்? அல்லாஹுவின் முஹப்பத்தை அறிந்தவர்கள் எம்மிலே எத்துணை பேர்? நபி தோழர்கள், இந்த நேசம் எனக்கு கிடைக்காதா? அல்லாஹ் என்னை நேசிக்க மாட்டானா? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நேசிக்க மாட்டார்களா? அந்த நேசத்திற்கு நற்செய்தி அல்லாஹுடைய தூதருடைய நாவால் கேட்க மாட்டோமா என்று அல்லாஹுடைய தூதருடைய தோழர்கள் ஏங்கினார்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு நிகழ்வு நடக்கிறது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். ஸஹ்ல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹுடைய தூதர் கைபருடைய யுத்தத்தின் போது, என்ன யுத்தம்? கைபருடைய யுத்தத்தின் போது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், சொன்னார்கள், லஉத்தியன்ன ஹாதிஹி الراية غدا رجلا يفتح الله على يديه يحب الله ورسوله ويحبه الله ورسوله. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் தோழர்களை பார்த்து, தோழர்களே, நாளை ஒருவருக்கு இந்த போரை வழிநடத்தக்கூடிய தலைமை பகுதியான கொடியை ஒருவரிடத்திலே ஒப்படைக்கப் போகிறேன். அவருடைய கரத்தால் அல்லாஹ் வெற்றி அளிப்பான். அவர் யார் தெரியுமா? அவரும் அல்லாஹ்வை நேசிக்கிறார். அவரும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறார், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் அவரை நேசிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன சொல்கிறார்கள்? நாளை காலை ஒருவரிடத்தில் இந்த போரை வழிநடத்தக்கூடிய தலைமை பொறுப்பை கொடுக்க போகிறேன். அவர் யார் என்றால், அவரும் அல்லாஹ்வை நேசிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறார், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த அடியாரை, அந்த மனிதரை நேசிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். தோழர்கள், சஹாபாக்கள், அந்த நேசத்திற்காக வாழ்ந்தவர்கள், அதற்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அதையே நோக்கமாக கொண்டு பயணித்தவர்கள், அதற்காகவே தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணித்த அந்த தோழர்களுடைய உள்ளத்திலே அந்த பதவி எனக்கு கிடைக்காதா என்ற ஒரு ஏக்கம் இருந்தது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஃபபாத்தன் நாஸ், மனிதர்கள் உறங்கினார்கள், அந்த சஹாபாக்கள் இரவிலே உறங்கினார்கள். யதுகுனஹு லைதஹும் ஐயுஹும் யுஅதாஹா, நாளை காலையில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கொடியை யாரிடத்திலே கொடுக்க போகிறார்கள். அந்த கொடி முக்கியமல்ல அந்த தோழர்களுக்கு, அந்த தலைமை பகுதி, அந்த தலைமைத்துவம் அந்த தோழர்களுக்கு முக்கியமல்ல. அந்த தோழர்களுக்கு முக்கியம் அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்கள், அல்லாஹுடைய தூதரை நேசிக்கக்கூடியவர்கள், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவரை நேசிக்கக்கூடியவர்கள் யார் என்ற ஏக்கம்தான் அவர்களுடைய இரவை உறக்கமில்லாமல் கழிக்க வைத்தது. உமர் அவர்கள் சொன்னார்கள், அதிகம் 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 அந்த கொடிக்காக ஆசைப்பட்டேன், அதற்காக இந்த உலகத்தை கொடுக்க வேண்டும் என்றாலும் கொடுத்திருப்பேனே, அது எனக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்று ஆசை கொண்டு சஹாபாக்கள் எல்லாம் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இருக்கிறார்கள். யார் அந்த கொடியை வாங்குவது? யாருக்கு அந்த கொடி? அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மனிதர், அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்கக்கூடிய அந்த மனிதர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐன அலி இப்னு அபி தாலிப், ஐன அலி இப்னு அபி தாலிப், எங்கே அபூ தாலிபுடைய மகன் அலி? யாரும் அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் இல்லை, கண்ணிலே காயம்பட்டு தன்னுடைய கூடாரத்திலே இருக்கிறார், அழைத்து வாருங்கள். அவருடைய அந்த நோயை தங்களுடைய கரத்தால் குணப்படுத்தி அந்த கொடியை கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிகழ்வை யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிகழ்வை கொஞ்சம் அசை போட்டு பாருங்கள். நம்முடைய உள்ளத்திலே எவ்வளவு ஏக்கம் இருந்திருந்தால், எவ்வளவு ஆசை இருந்திருந்தால், அந்த தகுதி எனக்கு கிடைக்க வேண்டுமே என்று தோழர்கள் தங்களுடைய உள்ளத்திலே அந்த தன்மையை சுமந்திருந்தால் இது போன்ற நேசத்திற்கு தங்களை தயார்படுத்தி இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய நேசம் யாருக்கு கிடைக்கிறதோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய நேசம் யாருக்கு கிடைக்கிறதோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அதனுடைய சிறப்புகளை சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, ஸலாத்துன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான், யாரிடத்திலே இந்த மூன்று தன்மைகள் இருக்கிறதோ, யாரிடத்திலே இந்த மூன்று தன்மைகள் இருக்கிறதோ அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைத்தவர்கள். ஹலாவத்தல் ஈமான், ஈமானுக்கென்று ஒரு தனி சுவை இருக்கிறது, ஈமானுக்கென்று ஒரு தனி சுவை இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை சுவைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. ஸலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான், இந்த மூன்று தன்மைகள் யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைத்தவர்கள். முதல் தன்மை, அய்யகூன அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை பேரை விடவும் எம்முடைய உள்ளத்திற்கு நெருக்கமாக இருந்தால் ஈமானுடைய அந்த சுவையை சுவைக்கலாம். இரண்டாவது, ஐயுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லல்லாஹ், ஒருவரை நேசித்தால் அல்லாஹ்விற்காக நேசிப்பார், ஒருவரை நேசித்தால் அல்லாஹ்விற்காக நேசிப்பார். வ யக்ரஹ ஐ யஊத ஃபில் குஃப்ர் கமா யக்ரஹு ஐ யுக்தஃப ஃபின் நார்,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குஃப்ரான தன்மையிலிருந்து அவரை பாதுகாத்ததற்கு பிறகு மீண்டும் அதனுள் நுழைவதை, அதை நோக்கி திரும்புவதை, நெருப்பில் வீசப்படுவதை போன்று யார் பயப்படுகிறார்களோ, அஞ்சுகிறார்களோ, வெறுக்கிறார்களோ, இந்த 3 தன்மையை சுமப்பவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, ஒரு தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே இருந்து கொண்டிருக்கும் பொழுது வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ் மத்தஸ்ஸா, அல்லாஹ்வுடைய தூதரே மறுமை எப்போது வரும் என்ன கேட்கிறார்கள். மறுமை எப்போது வரும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மா அஅதத்த லஹா, மறுமை எப்போது வரும் என்ற கேள்வி அதற்கு பிறகு அதற்காக எதை நீ தயார் செய்து வைத்திருக்கிறாய்? அந்த தோழர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் மா அஅதத்து லஹா கபீர ஸலாத்தின் வலா ஸியாமின் வலா ஸதகத்தின் வலாகின்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹ. அந்த தோழர் பதில் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, பெரிய தொழுகைகளோ நோன்போ சதகாவோ என்னிடத்திலே இல்லை. வலாகின்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹ, நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஅன்த மஅ மன் அஹ்பப்த, தோழரே நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு நாளை மறுமையிலே இருப்பீர்கள். நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அதை அவர்களோடு நாளை மறுமையிலே இருப்பீர்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த செய்தி அறிவிக்கப்பட்ட அந்த நாள் எங்களுக்கு ஒரு பெருநாளை போன்று கொண்டாடப்பட்டது. ஏன்? நாங்கள் அல்லாஹ்வை நேசித்தோம், அல்லாஹ்வோடு நாளை மறுமையிலே இருப்போம். நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தோம், அல்லாஹ்வுடைய தூதரோடு நாளை மறுமையிலே இருப்போம் என்ற ஆசை அவர்களுடைய உள்ளத்தை குடிகொண்டிருந்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நேசம் ஒருவருக்கு கிடைத்தால், உங்களை அல்லாஹ் நேசித்தால், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய முஹப்பா வந்துவிட்டால் என்ன கிடைக்கும்? இந்த ஒரு ஹதீஸ் போதும் இந்த உரைக்கு. என்ன ஹதீஸ் தெரியுமா? இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, இதா ஹப்பல்லாஹுல் அப்த, இதா ஹப்பல்லாஹுல் அப்த, ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டால், கண்ணியத்துக்குரியவர்களே, எம்மிலே எல்லோரும் இல்லா மாஷா அல்லாஹ் பிரபலியத்தை விரும்பக்கூடியவர்கள், இல்லா மாஷா அல்லாஹ் எல்லோரிடத்திலும் என்னுடைய பெயர் இருக்க வேண்டும், எல்லா நிலையிலும் உயர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை எம்மிலே பலருக்கு இருக்கும். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஃபேமஸ் ஆக வேண்டும். என்ன வழி தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நீங்கள் பிரபலியமாக வேண்டும் என்றால், நீங்கள் ஃபேமஸ் ஆக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதா ஹப்பல்லாஹுல் அப்த நாதா ஜிப்ரீல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானின் மீது தன்னுடைய நேசத்தை கொண்டால், இதா ஹப்பல்லாஹுல் அப்த நாதா ஜிப்ரீல், யாரை அழைக்கிறான்? யாரை அழைக்கிறான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைப்பான். ஏன் யா அல்லாஹ் ஜிப்ரீலை அழைக்கிறாய்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுவான், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹ்பிப்ஹு. ஜிப்ரீல் அவர்களே, இந்த உலகத்திலே, இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான். யா ரப், ஒரு அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான். ஜிப்ரீலே, ரப்பு சொல்லுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்தால் அந்த அடியானுடைய பெயரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உச்சரிக்கிறான் மலக்குகளுடைய தலைவரிடத்திலே. யா ரப், ஜிப்ரீல் அவர்களே, இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், நீங்களும் நேசியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான். ஜிப்ரீல் அவர்கள் நேசிக்கிறார்கள். ஃபயுஹிப்புஹு ஜிப்ரீல் ஃபயுனாதி ஜிப்ரீலு ஃபி அஹ்லி ஸமா. ஜிப்ரீல் அவர்கள் வானத்தில் உள்ள மலக்குகளை, வானத்தில் உள்ள அந்த மலக்குகளின் படையை அழைப்பார்கள். எத்துணை படை? மலக்குகளுடைய எண்ணிக்கை என்ன?
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 7வது வானத்திலே அல்லாஹ் பைத்துல் மஅமூரை வைத்திருக்கிறான். அந்த பைத்துல் மஅமூரிலே ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் நுழைகிறார்கள். 70,000 மலக்குகள் நுழைந்தால் மீண்டும் அவர்களுக்கு மறுமை வரை வாய்ப்பு கொடுக்கப்படாது. நீங்கள் பார்க்கிறீர்களே இந்த வானம், இந்த வானத்திலே ஒரு முலம் கூட, ஒரு ஜான் கூட காலியாக இல்லை. இல்லாவ மலக்குன் ராக்கி, இல்லாவ மலக்குன் சாஜித். அதிலே ஒரு மலக் ருக்குயிலே இருக்கிறார், ஒரு மலக் சுஜூதிலே இருக்கிறார். இப்படி அத்துணை மலக்குகளுடைய பட்டாளத்தையும் அல்லாஹ் ஜிப்ரீல் அவர்கள் மூலமாக அழைத்து, ஜிப்ரீல் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த அடியானை, இந்த பெயர் கொண்ட மனிதனை அல்லாஹ் நேசிக்கிறான், நான் நேசிக்கிறேன், நீங்கள் எல்லோரும் நேசியுங்கள். வானத்தில் உள்ள மலக்குகள் எல்லாம் அவனை நேசிப்பார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பிறகு அந்த கட்டளை பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும். இந்த பூமியில் உள்ள எல்லோரும் அந்த அடியானை நேசிப்பார்கள். உங்களுடைய பெயர் மலக்குகளிடத்திலே சொல்லப்படும். உங்களுடைய பெயர் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அத்துணை படைப்புகளிடத்திலும் இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், இந்த அடியானை அல்லாஹ் விரும்புகிறான், நீங்களும் நேசியுங்கள் என்ற கட்டளை கொடுக்கப்படும். யாரை அல்லாஹ் நேசித்தானோ அவர்களை இந்த உலகமெல்லாம் நேசிக்கும். இதா ஹப்பக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசித்தால், யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ, யாரின் மீது அல்லாஹ்வுடைய நேசம் உண்டாகிறதோ, கேளுங்கள், அவரை அல்லாஹ் நரக நெருப்பிலே வீச மாட்டான். யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவருக்கு நரக நெருப்பிலே அல்லாஹ் அவரை நுழைவிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய நேசம் கொண்டவருக்கு, அல்லாஹ்வுடைய நேசம் உரித்தானவருக்கு நரகம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் இதை புரிவதற்காக ஒரு நிகழ்வை எமக்கு எடுத்து கூறினார்கள். ஒரு நிலைமையிலே ஒரு பெண், நீங்கள் எல்லாம் அறிந்ததுதான், ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை தொலைத்தவளாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வருகிறார்கள். அந்த குழந்தையை சஹாபாக்கள் எடுத்து கொடுக்கிறார்கள். அப்போது அந்த குழந்தையை எடுத்து அந்த பெண் முத்தமிட்டு பால் கொடுக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு தான் பெற்று வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தையை முத்தமிட்டு பாசத்தை பொழிகிறாள். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அத்துரவுன அத்துரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், அத்துரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார். தோழர்களே, இந்த பெண் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா? 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 வீச மாட்டாள். அல்லாஹ்வுடைய தூதரை மாட்டாள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லல்லாஹு லல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா, லல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா. இந்த தாய் இந்த குழந்தையின் மீது எவ்வளவு அருளை, எவ்வளவு அன்பை வைத்திருக்கிறாளோ அதை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அடியார்கள் மீது இரக்க குணமுடையவன், அருளுடையவன். என்ன அர்த்தம்? எப்படி இந்த குழந்தையை, தான் நேசிக்கக்கூடிய குழந்தையை தன்னுடைய தாய் நெருப்பில் வீச மாட்டாளோ அது போன்று யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ, யாரும் என்ன பாக்கியம், அவர்களை அல்லாஹ் நெருப்பில் வீச மாட்டான். யா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடு. கேளுங்கள் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் உன் அன்பை கொடு, யா அல்லாஹ் உன் பாசத்தை கொடு, யா அல்லாஹ் உன்னை நான் நேசிக்கிறேன் யா அல்லாஹ். என்றைக்காவது உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் பேசும் பொழுது, என் ரப்பே, என்னை படைத்தவனே, எனக்கு உணவளிப்பவனே, என்னை படைத்து பரிபாலிக்க கூடிய இறைவனே, உன்னை நேசிக்கிறேன், இன்னி உஹிப்புக யா அல்லாஹ், உன்னை நேசிக்கிறேன் யா அல்லாஹ்,
உனக்கு முன்னால் நிற்பதற்கு நான் விரும்புகிறேன் யா அல்லாஹ். என்னுடைய நெற்றியை உன்னுடைய பாதத்திலே பணிய வைப்பதற்கு ஆசை கொள்கிறேன் யா அல்லாஹ். உன்னை பார்க்க விரும்புகிறேன் யா அல்லாஹ். உன்னை சந்திக்க விரும்புகிறேன் யா அல்லாஹ் என்று என்றைக்காவது உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் பேசியதுண்டா மூமின்களே? உங்களுடைய ரப்பை நீங்கள் அழைத்ததுண்டா? யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், நபியே சொல்லுங்கள், குல் இன் கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இக்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலின் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷவுன கஸாதஹா வ மசாகினு தர்தவுனஹா أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين. அல்லாஹ் சொல்லுகின்றான், குல் இன் கான ஆபாவுக்கும், நபியே சொல்லுங்கள், உங்களுடைய பெற்றோர்கள் எண்ணுங்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், ஆண் குழந்தைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், நீங்கள் சேகரிக்கின்ற செல்வம், நீங்கள் நஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று பயந்து செய்யக்கூடிய வியாபாரம், நீங்கள் உள்ளம் பொருந்தக்கூடிய உங்களுடைய அழகழகான வீடுகள், வசிப்பிடங்கள், எத்துணை 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 8 விஷயங்கள். உலகம் இதுதான். ஒட்டுமொத்த உலகத்தையும் அல்லாஹ் எண்ணிவிட்டால், மூமின்களே கேளுங்கள், இவையெல்லாம் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய தூதரை விட, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விட உங்களுக்கு விருப்பம் உள்ளதாக இருந்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய தூதரை விட உங்களுக்கு இவையெல்லாம் விருப்பமானதாக இருந்தால், ஃபதரப்பசு, கொஞ்சம் பொறுத்திருங்கள், கொஞ்சம் காத்திருங்கள். எதற்காக யா அல்லாஹ் காத்திருக்க வேண்டும்? ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரிஹி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய தண்டனையை, அவனுடைய கட்டளையை உங்கள் மீது இறக்கும் வரை ஃபதரப்பசு, கொஞ்சம் பொறுத்திருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட பாவிகளுக்கு நேர்வழி காட்ட மாட்டான். அல்லாஹ்வை நேசிப்பதை விட உங்களுடைய பெற்றோர்கள் மீது நேசம் இருந்தால், பிள்ளைகள் மீது நேசம் இருந்தால், சகோதரர்கள் மீது நேசம் இருந்தால், மனைவிகள் மீது நேசம் இருந்தால், குடும்பத்தார்கள் மீது நேசம் இருந்தால், செல்வத்தின் மீது நேசம் இருந்தால், வியாபாரத்தின் மீது நேசம் இருந்தால், வசிப்பிடங்கள் மீது நேசம் இருந்தால், ஃபதரப்பசு, பொறுத்திருங்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை உங்கள் மீது இறங்கும் வரை. எப்படி அளவிடுவது? எப்படி தெரிவது? எல்லோரும் சொல்லலாம், நாங்கள் அல்லாஹ்வை எல்லோரை விடவும் நேசிக்கிறோம். எப்போது உண்மைப்படும்? யா ரப், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்ற வரலாறுகளை படித்து பாருங்கள். அவர்களுடைய உள்ளத்திலே உண்மையில் சுமந்திருந்த நேசம் எதற்காக, யாருக்காக என்று புரிய வரும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொண்டிருந்த பொழுது, மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொண்டிருந்த பொழுது சொர்க்கத்துடைய ஒரு சில நறுமணங்கள் வித்தியாசமாக வருவதை நுகர்கிறார்கள். கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே, மா ஹாதிஹி ராயிஹா, இது என்ன நறுமணம், யாருடைய நறுமணம் இது? ஜிப்ரீல் அவர்கள் சொன்னார்கள், இது மாஷிதத்து இப்னத்து ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய மகளின் அடிமையுடைய நறுமணம், அவர்களுடைய குழந்தைகளுடைய நறுமணம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள். ஃபிர்அவுனுடைய குழந்தையுடைய, பெண் குழந்தையுடைய அடிமை. ஜிப்ரீல் அவர்களை பார்த்து கேட்டார்கள், ஏன் இந்த சிறப்பு அவர்களுக்கு? ஃபிர்அவுனுடைய மகளுக்கு தலைவாரி கொண்டிருக்கும் பொழுது சீப்பு கீழே விழுகிறது. அப்போது அந்த பெண் சீப்பை எடுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் என்று கூறி எடுத்தார்கள்.
பிஸ்மில்லா என்று கூறி எடுத்தார்கள். அப்போது அந்த ஃபிரௌனுடைய மகள் கேட்டால், யாரை சொல்லுகிறாய்? அல்லாஹ் என்று என்னுடைய தந்தையை தானே. அப்போது அந்த பெண் பதில் சொன்னார்கள், இல்லை, வரப்புக வரப்பு அபீக. யார்? ரப்புக வரப்பு அபீக அல்லாஹ். ஃபிரௌனுடைய மகளே, உன்னுடைய தந்தை இறைவன் அல்ல, உன்னை படைத்தவனும் உன்னுடைய தந்தையை படைத்த அந்த ரப்பும் அந்த அல்லாஹ் தான் இறைவன். இதை நீ விடவில்லை என்றால் என் தந்தை இடத்திலே உன்னை கொண்டு சொல்லுவேன், கொண்டு சொல். ஃபிரௌன் கேட்டான், யாரை அல்லாஹ் என்கிறாய்? யாரை இறைவன் என்கிறாய்? ரப்பி வ ரப்புக. யார்? அல்லாஹ். ஃபிரௌனே, என் இறைவனும் உங்கள் இறைவனும் அல்லாஹ் தான். என்ன திமிரு உனக்கு? யாருக்கு முன்னால் இப்படி சொல்கிறாய்? ஒரு அடிமை பெண்ணே, இந்த பெண்ணுடைய குழந்தைகளை அழைத்து வாருங்கள். என்ன செய்ய போகிறான்? ஒரு தீக்குண்டத்தை எரிய வையுங்கள். இந்த பெண்ணுடைய பார்வைக்கு முன்னால் மீண்டும் அல்லாஹ் யார் என்று கேட்டு ஒவ்வொரு குழந்தையையும் நெருப்பில் வீசுங்கள். ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தையை நெருப்பில் வீசப்படுவதை விட என்ன வேதனை இருக்கும்? ஒவ்வொரு குழந்தையாக வீசுகிறான். அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். இறுதி குழந்தை வீசப்படும் பொழுது அந்த ஃபிரௌன் அந்த அடிமை பெண்ணுடைய முடியை பிடித்து இழுக்குகிறது. ஒரு குழந்தை அவன் இழுக்கிறான், இந்த குழந்தை தாயை பிடித்து இழுக்குகிறது. வார்த்தை தடுமாறியதா? நிலைமை மாறியதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குழந்தைக்கு பேசக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். யா உம்மா, என் தாயை நெருப்பிலே விழு. இதை விட மறுமையின் வேதனை மிக பயங்கரமானது. அவ்வளவு நேசமும் தன் குழந்தை மீது வைத்திருந்த பாசமும் அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக இழக்கப்பட்டது. இது அல்லாஹ்வுடைய நேசம், இது அல்லாஹ்வுடைய நேசம். இதற்கு முன்னால் தந்தைக்கு இடமில்லை, இதற்கு முன்னால் தாய்க்கு இடமில்லை, இதற்கு முன்னால் உலகத்திலே எந்த படைப்புக்கும் இடமில்லை. யா ரப். ஃபிரௌனுடைய மனைவி, وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون. ஈமான் கொண்டோர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் உதாரணமாக்குகிறான். யாரை? யாரை? ஃபிரௌனுடைய மனைவியை. ஃபிரௌன் கொல்லுவதற்கு ஏவுகிறான். கொலை செய்யுங்கள் அந்த பெண்ணை. அல்லாஹ்வை விட்டு விலகவில்லை என்றால் அவள் கொல்லப்பட வேண்டும். கொல்லப்படக்கூடிய நேரத்தில் ஃபிரௌனுடைய மனைவி என்ன சொன்னார்கள் தெரியுமா? எனக்கு அரண்மனை வேண்டும் யா அல்லாஹ் உலகத்திலே, வாழ்வதற்கு வசிப்பிட வேண்டும் யா அல்லாஹ் உலகத்திலே. கேட்கவில்லை கண்ணியத்துக்குரியவர்களே. ஃபிரௌனுடைய மனைவியுடைய உள்ளத்திலே இருந்து அல்லாஹ்வுடைய முஹப்பா, அல்லாஹ்வுடைய நேசம் பேசியது. ரப்பி இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah. ரப்பே, என்னை படைத்தவனே, என் நேசத்திற்கு உரித்தானவனே, இந்த ஃபிரௌன் என்னை கொலை செய்ய போகிறான் யா அல்லாஹ். எங்கே செல்வது? இதற்கு பிறகு எனக்கு ஒரு சொர்க்கத்திலே ஒரு இல்லத்தை கட்டுவாயாக, அமைப்பாயாக யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சொர்க்கத்திலே எனக்கு ஒரு இல்லத்தை தயார் செய் யா அல்லாஹ். அல்லாஹ்விற்கான நேசம். இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார்கள், இந்த பெண் இந்த உலகத்தை விட்டு தன்னுடைய இறுதி மூச்சை இழப்பதற்கு முன்னால் அல்லாஹ் இந்த பெண்ணுக்கு அந்த பெண் சொர்க்கத்திலே தங்க இருந்த இடத்தை அல்லாஹ் காண்பித்தான். யா ரப். அல்லாஹ்வுடைய நேசம். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, தந்தை அம்மார் அவர்களுடைய தந்தை யாசிர், இருவரும் மகனுக்கு முன்னால், பிள்ளைகளுக்கு முன்னால்
அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக ஒரு பெண், ஏன்? அல்லாஹ்வுடைய நேசம். அங்கே தந்தை, கணவன் கொடுமைப்படுத்தப்படுகிறான், அல்லாஹ்வுடைய நேசம் எனக்கு முக்கியம். பிள்ளை கொடுமைப்படுத்தப்படுகிறாள், அதற்காக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை இழக்க மாட்டேன். என்னை படைத்த இறைவன் அல்லாஹ், அவனை நேசிக்கிறேன். இந்த யாசிரை விட ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் அவர்களை விட என்னுடைய ரப்பு எனக்கு விருப்பமானவன். வெளிப்படுத்தியது கண்ணியத்துக்குரியவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை. யோசித்து பாருங்கள். இது சாதாரண ஏதோ சில வார்த்தைகள் உச்சரிக்கக்கூடிய அம்சங்கள் அல்ல கண்ணியத்துக்குரியவர்களே, மிகப்பெரிய அம்சம் அல்லாஹ்வுடைய நேசம். இதற்குரிய வழிகள் என்ன? இதை எப்படி அடைவது? இதை எப்படி அடைந்து கொள்வது? இதை எப்படி பெற்றுக்கொள்வது? அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்குரிய வழிகள் என்ன? எண்ணுங்கள் உள்ளங்களிலே. முதல் வழி, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடையை எண்ணி பார்த்து நன்றி செலுத்தி அந்த அருட்கொடையை அல்லாஹ்விற்காக பயன்படுத்துங்கள். முதல் வழி என்ன? முதல் வழி என்ன? உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடையை எண்ணி பாருங்கள். எண்ணி பார்த்து அதற்கு நன்றி செலுத்தி அந்த அருட்கொடையை அல்லாஹ்விற்கான அருட்கொடையாக மாற்றுங்கள். நிஅமத்துல் அதீமா, மிகப்பெரிய அருட்கொடை. அல்லாஹ் இந்த உலகத்திலே எமக்கு கொடுத்த அளவிட முடியாத, கணக்கிட முடியாத, எண்ணி முடிக்க முடியாத அருட்கொடை ஹிதாயா. என்ன? ஹிதாயா, ஈமான், இஸ்லாம். அல்லாஹ்வுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை எம்முடைய நாவுகள் உச்சரிக்கிறதே, இதுதான் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த பூமியிலே அல்லாஹ் எமக்கு செய்த அருட்கொடையில் சிறந்தது. இதற்கு நிகர் எதுவும் இல்லை. யா ரப், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், நபியை பார்த்து சொல்லுகின்றான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த. நபியே, நீங்கள் விரும்புவோரை நேர்வழியில் செலுத்த முடியாது. வலக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. யாரை அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் நேர்வழி. கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அல்லாஹ் யாருக்கு நாட்டம் கொள்கிறானோ அவர்களுக்குத்தான் நேர்வழி என்றால், எமக்கு இந்த நேர்வழியை நாடியவன் யார்? யார்? அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களை மறந்திருந்தால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். இதற்காக சுஜூது செய்யுங்கள், உங்களுடைய ரப்புக்காக, இந்த நிஅமாவிற்காக. உலகத்தில் எத்தனையோ பேர் காஃபிராக வாழ்கிறார்கள், வளர்கிறார்கள், பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள். ஆனால் பிறக்கும் பொழுதே லா இலாஹ இல்லல்லாஹ், இறக்கும் பொழுதும் இன்ஷா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். முதல் நிஅமா. அதைவிட உங்களுடைய பெற்றோர்களை அல்லாஹ் முஸ்லிமாக படைத்தானே, நன்றி செலுத்துங்கள் அல்லாஹ்விற்கு. உங்களுடைய யாரை? உங்களுடைய பெற்றோர்களை முஸ்லிமாக படைத்தானே அந்த ரப். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் இயற்கை மார்க்கமான இஸ்லாமில் தான் பிறக்கிறது. அவர்களுடைய தந்தைகள் தான் அவர்களை மஜூசியாக, அவர்களை நஸ்ரானியாக, அவர்களை யூதர்களாக மாற்றுகிறார்கள் அவர்களுடைய பெற்றோர்கள். எமக்கு அல்லாஹ் பிறக்கும் பொழுதும் லா இலாஹ இல்லல்லாஹ், எமக்கு அல்லாஹ் கொடுத்த பெற்றோர்களும் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சுமந்தவர்கள் என்றால் என்ன நியமா இதைவிட? என்ன அருட்கொடை இதைவிட? யமன்னூன அலைக நஸ்லமு குல் லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும். சிலர் எண்ணிக்கொள்கிறார்கள், நாங்கள் முஸ்லிமாக பிறந்தது அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய உதவி. யா ரப், மஆதல்லாஹ், மஆதல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், குல் லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும்.
மூமின்களே, முஸ்லிம்களே, கேளுங்கள். உங்களுடைய இஸ்லாமால் அல்லாஹ்விற்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த உதவியும் இல்லை. யார் உதவி செய்தது? பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான். அல்லாஹ் தான் ஈமானின் பக்கம் உங்களுக்கு வழிகாட்டி அவன் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான். உஸ்ஜுத் லிரப்பிக லிஹாதிஹி நிஅமா. இந்த அருள்கொடைக்காக அல்லாஹ்விற்கு சுஜூது செய்யுங்கள், அல்லாஹ்விற்காக வாழுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள், அதன் பக்கம் அழைப்பதை நோக்கமாக கொள்ளுங்கள். வபிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய எல்லா அருட்கொடையும் யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? அல்லாஹ். எதுவும் உங்களுடையதல்ல. உங்களுடைய நிஅமா அனைத்தும் அல்லாஹ்வுடையது. வஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமு. நீங்கள் கேட்டதை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் எண்ணி எண்ணி முடிக்க முடியாது. பார்வை அல்லாஹ் கொடுத்த நிஅமா, கல்ப் செவி அல்லாஹ் கொடுத்த நிஅமா, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் கொடுத்த நிஅமா. எண்ணி முடிக்க முடியுமா கண்ணியத்துக்குரியவர்களே? 3 வேளை உணவு அல்லாஹ் கொடுக்கின்ற நிஅமா. யாரும் இதை அறிந்து, இதை ஆராய்வு செய்து, யார் இதற்கு நன்றி செலுத்தி அல்லாஹ் கொடுத்த அருள்கொடையை அல்லாஹ்விற்காக பயன்படுத்துகிறார்களோ இவர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைவார்கள். முதல் நிபந்தனை. இரண்டாவது, யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ் குடிகொண்டிருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய பெயர்கள் குடிகொண்டிருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய தன்மைகள் குடிகொண்டிருக்கிறதோ அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய நேசத்தால் சுழன்றிருக்கும். அல்லாஹ்வை பற்றி உங்களுக்கு தெரியுமா? உங்களை படைத்த ரப்பை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வை பற்றி ஒரு 5 நிமிடம் பேசுங்கள். பேச முடியுமா எம்மால்? அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒரு 10 பெயரை பொருளோடு சொல்லுங்கள். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அஸ்மாஉல் ஹுஸ்னா. அவனுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது. அந்த பெயர்களில் ஒரு 10 பெயரையாவது பொருளோடு அறிந்திருக்கக்கூடிய சமூகமாகவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தன்மைகள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய வல்லமைகள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஆற்றல் தெரியுமா? அல்லாஹ்வை உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் எங்கே இருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் எங்கே உயர்ந்திருக்கிறான் தெரியுமா இந்த முஸ்லிம்களுக்கு? கேளுங்கள். பலரிடத்திலே சொல்லுவார்கள், அல்லாஹ் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எங்கும் இருப்பான் அல்லாஹ். யாரும் முஷ்ரிக், காஃபிர், அவர்களுடைய கொள்கை இது. அல்லாஹ் எங்கே இருக்கிறான் தெரியாது. அல்லாஹ்வை அறியாமல், அல்லாஹ்வுடைய தன்மைகளை அறியாமல் யாருக்கு நீங்கள் சுஜூது செய்கிறீர்கள்? யாரை அல்லாஹு அக்பர் என்று அழைக்கிறீர்கள்? யாரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யூதர்கள் வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்தை தன்னுடைய ஒரு விரலிலே நிறுத்துவான், பூமியை தன்னுடைய ஒரு விரலிலே நிறுத்துவான், மரங்களை ஒரு விரலிலே நிறுத்துவான், தண்ணீரையும் அல்லாஹ் படைத்த தாவரங்களையும் ஒரு விரலிலே நிறுத்துவான், மீதி உள்ள படைப்புகள் அனைத்தையும் மற்ற விரலிலே நிறுத்தியதற்கு பிறகு ஃபயகூலு அனல் மலிக், அனல் மலிக், நான் அரசன், நான் அரசன் என்று கூறுவான். அல்லாஹ்வுடைய தன்மைகளை தெரிந்திருந்தால், இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும்,
அல்லாஹ்வுடைய தன்மைகளை தெரிந்திருந்தால், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் உங்களுடைய உள்ளங்கள் நடுங்கும். யாரும் அல்லாஹ்வை தெரியாமல் உங்களுடைய மரணத்தின் பொழுது எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று உச்சரிப்பீர்கள்? அல்லாஹ்வை பற்றி நீங்கள் இந்த உலகத்தில் பேச முடியாமல் கபூரிலே முன்கர் நகீர் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன? முதல் கேள்வி என்ன? கேள்வி என்ன? மன் ரப்புக், உன் ரப்பு யார்? என்ன பதில் சொல்வீர்கள்? அல்லாஹ்வுடைய தன்மைகளால், அன்பால், பாசத்தால் அல்லாஹ்வை அறிந்த நிலையிலே யாருடைய உள்ளம் இருக்கிறதோ இவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய அன்பை பெறும். அல் வதூத், அல் கபீர், அல் கரீம், எத்துணை பெயர்கள் அல்லாஹ்விற்கு. மூன்றாவது வழி அல்லாஹ்விற்கு கட்டுப்படுதல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுதல். மூமின்கள் யார்? இன்னமா கான கௌலல் முஃமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் அன் யகூலு சமிஅனா வ அதானா. மூமின்களுக்கு முன்னால் மூமின்களிடத்திலே அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் சமிஅனா வ அதானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம். மூமின்கள் நபியே சொல்லுங்கள், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கிறோம், அல்லாஹ்வை நாங்கள் நேசிக்கிறோம் என்று நீங்கள் கூறினால் ஃபத்தபிஊனி, ஃபத்தபிஊனி, நபியை நீங்கள் பின்பற்றுங்கள், சுன்னாவை நீங்கள் செயல்படுத்துங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அது மட்டுமா, அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ்விற்கு கட்டுப்படுதல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுதல் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து கட்டளைகளை விடவும், வியாபாரம் அல்லாஹ்வுடைய கட்டளையோடு, தொழில் அல்லாஹ்வுடைய கட்டளையோடு, குடும்ப வாழ்க்கை அல்லாஹ்வுடைய கட்டளையோடு, வணக்க வழிபாடு அல்லாஹ்வுடைய கட்டளையோடு, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலோடு, தொழுகை அல்லாஹ்வுடைய கட்டளையோடு. எப்படி அல்லாஹ் உங்களை நேசிப்பான்? மூமின்களே, உங்களுடைய தொழுகைக்கு முன்னால் உங்களுடைய தூக்கம் இருந்தால். புரிகிறதா? எப்படி அல்லாஹ் உங்களுடைய நேசத்தை பொருந்துவான்? உங்களுடைய ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் உங்களுடைய தூக்கம் இருந்தால். எப்படி அல்லாஹ் உங்களை பொருந்துவான்? உங்களுடைய வியாபாரத்திலே வட்டி கலக்கப்பட்டிருந்தால். எப்படி அல்லாஹ் உங்களை நேசிப்பான்? உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அல்லாஹ்வுடைய கட்டளையோடு அமைக்கப்படவில்லை என்றால். எப்படி அல்லாஹ் உங்களை நேசிப்பான்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை நீங்கள் புறக்கணித்தால். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நபியுடைய வழிமுறை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். இல்லையா? நீங்கள் அல்லாஹ்வுடைய வழிமுறையை செயல்படுத்தவில்லை என்றால் எப்படி அல்லாஹ் உங்களை நேசிப்பான்? அல்லாஹ் உங்களுடைய முகங்களிலே தாடியை வளர்க்க வேண்டும், தாடி இருக்க வேண்டும் என்ற அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக தன்னுடைய அன்பு இருக்கக்கூடிய ஒரு அமலை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். நீங்கள் அந்த ரப்புக்கு முன்னாலே இந்த உலகத்திலே தாடியை அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக மலித்துக் கொண்டிருந்தால் எப்படி அல்லாஹ் உங்களை நேசிப்பான்? எப்படி அல்லாஹ்வுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும்? இன்று முஸ்லிம்களுக்கு தாடி கேவலம், முஸ்லிம்களுக்கு வியாபார தடை. தாடி யாரும் மூமின்கள் உலகம் எதிர்த்து நின்றாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு வழிமுறைக்காக உலகத்தை எதிர்ப்பார்களே தவிர
அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை அலட்சியப்படுத்த மாட்டார்கள். இந்த உலகத்திலே கழிவை சுமக்கக்கூடிய மனிதர்களுக்காக. ஆபீஸ்ல தாடி வைக்கிறதுக்கு பெர்மிஷன் இல்லை. தாடி வச்சா இந்த வயசுல கேவலமா இருக்கு. இந்த வயசுல தாடி வைக்க முடியுமா? என்னுடைய பெற்றோர்கள் அதற்கு எதிர்ப்பு, என்னுடைய கல்லூரி அதற்கு எதிர்ப்பு, என்னுடைய மனைவி அதற்கு எதிர்ப்பு, என்னுடைய குடும்பம் அதற்கு எதிர்ப்பு. யாரும் ஆனால் மூமின்கள் இவர்களுடைய கட்டளைகளை பொருட்படுத்த மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முன்னால் பழிப்பவர்களின் பழிப்பை அஞ்ச மாட்டார்கள். யாரும் ஹிஜாப் பரவாயில்லை, கல்லூரியில் அனுமதி இல்லை, காலேஜில் அனுமதி இல்லை, ஆபீஸ்ல அனுமதி இல்லை, பரவாயில்லை. தொழுகை பரவாயில்லை, அனுமதி இல்லை என்றால் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். கண்ணியத்துக்குரியவர்களே, இது போன்ற அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளையும் நாம் புறக்கணித்து வாழ்ந்தால் எப்படி நாம் அறிகிறோம் அல்லாஹ் எம்மை நேசிக்கிறான் என்று? எப்படி நாம் புரிய முடியும் அல்லாஹ் எம் மீது நேசம் வைத்திருக்கிறான் என்று? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை சீர்படுத்துவானாக. நான்காவது, அல்லாஹுவை அஞ்சுதல், அல்லாஹுவை பயப்படுதல், அல்லாஹுவின் மீது பயம் கொள்ளுதல். உங்களுக்கு தெரியுமா? قال تعالى إن الله يحب المتقين. قال تعالى إن الله يحب المتقين واعلموا أن الله مع المتقين. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை அஞ்சக்கூடிய முத்தகீன்களை அல்லாஹ் நேசிக்கிறான். வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை அஞ்சக்கூடிய அந்த முத்தகீன்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹௌஃபுல்லாஹ், இன்னி அகாஃபுல்லாஹ். ரப்பை நான் பயப்படுகிறேன், அல்லாஹுவை அஞ்சுகிறேன். அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை நேரடியாக கொடுக்கக்கூடிய வார்த்தை எப்போது? தொழுகையிலா? எப்போது? குர்ஆனை ஓதும் போதா? எப்போது? எப்போது? எல்லா நேரங்களிலும். எப்போது? நிர்வாணமாக உங்களுக்கு முன்னால் ஒரு பெண் தோன்றினாலும் இன்னி அகாஃபுல்லாஹ், ரப்பை பயப்படுகிறேன், அல்லாஹுவை அஞ்சுகிறேன். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹ். மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழல் 7 கூட்டத்தார்களுக்கு, அந்த நிழலை தவிர மஹ்ஷரிலே நிழல் இல்லை. சூரியன் ஒரு மைல் தூரம், நரகம் இழுத்து கொண்டு வரப்படும், நிழல் இல்லை. அதிலே ஒரு கூட்டம், வரஜுலுன் தஅத்துஹு இம்ரஅத்துன் ذات منصب وجمال فقال إني أخاف الله. சுப்ஹானல்லாஹ். அழகுள்ள குடும்பமுள்ள ஒரு பெண் தன்னை தவறான ஒரு இச்சைக்கு அழைத்தால் யார் சொல்லுங்கள்? இன்னி அகாஃபுல்லாஹ், ரப்பை பயப்படுகிறேனே. அது போன்று பெண்களுக்கு எந்த ஒரு பெண் குடும்பமுள்ள அழகுள்ள ஒரு ஆண் தன்னை தவறான ஒரு இச்சைக்கு அழைத்தால் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், ரப்பை பயப்படுகிறேன். யாரிடத்தில் இருக்கிறது இந்த தன்மை? என்னுடைய பார்வை அல்லாஹ்வை பயப்படுகிறதா? என்னுடைய உள்ளம் தனிமையிலே அல்லாஹ்வை அஞ்சுகிறதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அழகிய நபியுடைய வரலாற்றை எமக்கு சொல்லுகின்றான். قال تعالى
وراودته التي هو في بيتها عن نفسه وغلقت الأبواب وقالت هيت لك قال معاذ الله إنه ربي أحسن مثواي إنه لا يفلح الظالمون. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய எஜமானி, தன்னுடைய தாயை போன்று கருதி கொண்டிருந்த ஒரு பெண் கதவுகளை எல்லாம் அடைத்து விட்டு வகல்லகத்தில் அபுவாப், முஃபஸ்ஸிர்கள் சொல்லுகிறார்கள் 7 வாசல்கள் அடைக்கப்படுகிறது அந்த வீட்டிலே. வகல்லகத்தில் அபுவாப், அழகுள்ள ஒரு பெண், யாரும் இல்லை. அழைக்கிறார்கள், வற்புறுத்துகிறார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் قال معاذ الله قال معاذ الله, அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக. சுப்ஹானல்லாஹ், நான் இந்த நிலைமையில் இருந்தால் எனக்கு இந்த வார்த்தை வருமா? வீதியிலே ஒரு பெண்ணை பார்க்கிறேன், என்னுடைய பார்வை இன்னி அகாஃபுல்லாஹ் என்று கூறுமா? ஒரு பெண் வீதியிலே நின்று கொண்டு விபச்சாரத்திற்கு அழைக்கிறாள். மாதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக என்ற வார்த்தை எம்மிலே எத்துணை பேருக்கு வந்திருக்கிறது இந்த நாடுகளிலே. முக்கியமான தன்மை. விடவில்லை அந்த பெண், ஓடுகிறாள், துரத்துகிறாள், ஓடுகிறார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யா ரப், மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு சொல்லுகிறார்கள். இவர் மட்டும் இதற்கு இணங்கவில்லை என்றால் இவருக்கு சிறை தண்டனையை கொடுத்து இழிவடைந்தவர்களில் ஒருவராக இந்த யூசுஃபை நான் ஆக்கி விடுவேன், வற்புறுத்துவேன் இவரை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். யா ரப், நான் நேசிக்கக்கூடிய இறைவனே, எனக்கு இதைவிட சிறைச்சாலை சிறந்தது, இதைவிட சிறைச்சாலை விருப்பத்திற்குரியது. யா அல்லாஹ், யா ரப், இன்ன உதாரணங்கள் நம்முடைய வாழ்க்கையில். இங்கே அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் தனிமையில், கதவுகள் அடைக்கப்பட்டால், ஜன்னல்கள் அடைக்கப்பட்டால், ரப்பை நான் பயப்படுகிறேன் என்று வாழக்கூடிய வாலிபர்கள் எம்மில் எத்துணை பேர். யாரும் எத்துணை வாலிபர்களுடைய கண்களில் தவறான படங்கள், தவறான செயல்கள், உறவு முறிதல்கள். யாரும் கண்ணியத்துக்குரியவர்களே, அதுவும் இணையதள தொடர்புகள் எல்லாம், ஃபேஸ்புக்குகள், யூடியூபுகள் எல்லாம் சர்வ சாதாரணமாக மாறிவிட்ட இந்த காலத்திலே எத்துணை பேர் அல்லாஹ்வை பயந்து இதிலே நுழைபவர்கள்? நீங்கள் என்றைக்காவது உங்களுடைய இந்த ஃபேஸ்புக்கை ஓபன் செய்வதற்கு முன்னால், ரப்பே உள்ளே நுழைகிறேன் யா அல்லாஹ், எதுவும் உனக்கு மறைவானதல்ல யா அல்லாஹ், எதுவும் உன்னுடைய பார்வையில் மறையாது யா அல்லாஹ், என்னை இதில் இருந்து பாதுகாரு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து உள்ளே நுழைந்திருக்கிறீர்களா? நுழைந்திருந்தால் எம்மிலே பல வாலிபர்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை வைத்துக் கொண்டு சேட்டிங் செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். பெண்களுக்காக தங்களுடைய முழு நேரத்தையும் ஒதுக்கி கொண்டிருக்க மாட்டார்கள். காலை எழுந்தால், இரவு தூங்கினால், மாலை வந்தால், எம்முடைய வாழ்க்கை எல்லாம் இணைந்திருக்கிறது இந்த ஃபேஸ்புக்கோடு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நாளை மறுமையிலே அல்லாஹ் எம்முடைய புத்தகத்தை கொடுத்தால் இந்த சமூகத்துடைய அனைத்து பக்கங்களும் அதனால் தான் நிரப்பப்பட்டிருக்கும். ஹலாலான வரியில் நிரப்பப்பட்டிருந்தால் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். ஹராமான வரியில், அல்லாஹ் தடுத்த வழியில் நிரப்பப்பட்டிருந்தால் யாரை சந்திப்பீர்கள்? 2 வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் எமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை, இன்னி அகாஃபுல்லாஹ் மஆதல்லாஹ். இன்னி அகாஃபுல்லாஹ், அடுத்து மஆதல்லாஹ். ஒரு பெண் நிற்கிறாள்,
ஆடை குறைவோடு இன்னி அகாஃபுல்லாஹ் மஆதல்லாஹ். ஃபேஸ்புக்கிலே ஒரு பெண் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்கிறாள், இன்னி அகாஃபுல்லாஹ் மஆதல்லாஹ். பயப்படுங்கள் அல்லாஹ்வை. அப்படி பயப்படவில்லை என்றால் தனிமையில் எம்மில் யார் அல்லாஹ்வை அஞ்சவில்லையோ அறிந்து கொள்ளுங்கள். தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்னு மாஜா கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது. பலருக்கு இந்த ஹதீஸ் புதுமையாக இருக்கும். லஅலமன்ன அக்வாமன் மின் உம்மதி يأتون يوم القيامة بحسنات أمثال جبال تهامة. மறுமையிலே ஒரு கூட்டம் என்னுடைய சமூகத்தில் திஹாமுடைய மலைகள் அளவு நன்மைகளை சுமந்து வரும். திஹாமுடைய மலைகள் அளவு நன்மைகள். ஆனால் மறுமையிலே அந்த நன்மையோடு வரும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நன்மைகளை எல்லாம் ஹபாஅம் மன்சூரா, தூசிகளை போன்று அல்லாஹ் பறக்க விட்டு விடுவான். யார் தொழ மாட்டானா? தொழுவான். எப்படி? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இரவு வணக்கத்தை நிறைவேற்றுவான். ஆனால் இவன் நன்மைகள் தூசிகளாக மாற்றப்படும். ஏன்? இதா خلوا بمحارم الله انتهكوها. கதவுகள் அடைக்கப்பட்டு, ஜன்னல் கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ் தடுத்த காரியங்களை சர்வ சாதாரணமாக செய்வான். அல்லாஹ் பொறுத்துக் கொள்ள மாட்டான். மூமின்களே, உங்கள் தந்தை பார்த்தால் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள். உங்கள் தாய் உங்களை பார்த்தால் பாவம் செய்ய மாட்டீர்கள், வெட்கப்படுவீர்கள். உங்கள் நண்பன் உங்கள் அறையிலே இருந்தால் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள், வெட்கம் கொள்ளுவீர்கள். உங்கள் தந்தைக்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை, உங்கள் தாய்க்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை, உங்கள் நண்பனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை உங்களை உங்களுடைய ரப்பு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் பொறுத்துக் கொள்ள மாட்டான். மூமின்களே, லா தஜஅலில்லாஹ அஹ்வனன் நாதிரீன இலைக். எனக்கு சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன், அல்லாஹ்வை உங்களை பார்ப்பவர்களில் கடைசி தரமுடையவர்களாக மாற்றாதீர்கள். அல்லாஹ் உங்களை பார்க்கிறான், கண்காணிக்கிறான். அவனுடைய பார்வையிலிருந்து நான் விலக முடியாது. எங்கே செல்ல முடியும்? எங்கே ஓட முடியும்? எதை மறைக்க முடியும்? விலகுங்கள் ஹராமில் இருந்து, விலகுங்கள் தவறான பழக்கங்கள் இருந்து, விலகுங்கள் தவறான பார்வையில் இருந்து. மூமின்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தால் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி இருப்பார்கள். பார்வைகளை தாழ்த்துங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னி அகாஃபுல்லாஹ். இந்த தன்மை உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அடுத்ததாக, ஐந்தாவதாக, எப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிக்கும் பொழுது, அல்லாஹ் சோதனை செய்யும் பொழுது அல்லாஹுடைய கட்டளையை முற்படுத்தி அந்த சோதனையில் வெற்றி பெறுகிறாரோ அல்லாஹ் அவரை நேசிப்பான். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இதா ஹப்பல்லாஹு கௌமன் இப்தலாஹும். அல்லாஹ் ஒரு கூட்டத்தை நேசித்தால் அவர்களை அல்லாஹ் சோதிப்பான். அவர்களை அல்லாஹ் சோதிப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் நேசித்தான், அவர்களை சோதித்தான். எப்படி சோதித்தால்? கற்பனை செய்ய முடியுமா அதை உங்களால்? எப்படி சோதித்தான்? கனவிலே காட்டப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உங்களுடைய மகனை, நீங்கள் பெற்றெடுத்த மகனை உங்களுடைய கரத்தால் அருங்கள். கற்பனை செய்ய முடியுமா இந்த சோதனையை எம்மால்? அறிவு சிந்திக்குமா? மனம் இடம் கொடுக்குமா? ஆனால் பாலைவனத்திலே தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டு தன்னுடைய
பிள்ளையுடைய முகத்தை தரையிலே படுக்க வைத்து இப்ராஹிம் அவர்கள் கத்தியை தன்னுடைய மகனுடைய கழுத்தில் வைத்தார்கள். யாரும் அந்த மகனுக்கு இருந்த நேசம். யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அத்பஹுக், மகனே உன்னை அறுப்பதாக கனவு கண்டேன், என்ன செய்வது? வாலிப பருவம், என்ன செய்வது இஸ்மாயில் அவர்களே? யா பதி யா பதி இஃபல் மா துமர், என் தந்தையே, அல்லாஹ் எதை உங்களுக்கு கட்டளை இட்டானோ அதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள். என்னை அறுத்தால் தான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்றால் அருங்கள், அருங்கள். அறுக்கும் பொழுது முகத்தை திருப்பி வைத்திருக்கிறார்கள். இஸ்மாயில், ஏன் மகனே திருப்பி இருக்கிறாய்? என் தந்தையே, என்னுடைய முகத்தை பார்த்து நீங்கள் இரக்கம் காட்டிவிடக் கூடாது. சுப்ஹானல்லாஹ், என்னுடைய முகத்தை பார்த்து என் மீது இரக்கம் காட்டிவிடக் கூடாது. அல்லாஹ் அந்த நேசத்தை அங்கீகரித்தான். அந்த இப்ராஹிமை அல்லாஹ் தன்னுடைய நண்பனாக அங்கீகரித்தான். சுப்ஹானல்லாஹ், சுத்து பாருங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், எடுத்து செல்லுங்கள் உங்களுடைய மகனையும் மனைவியையும் மக்காவிலே பொட்டல் பூமியில நிறுத்துங்கள். பொட்டல் பூமி, எதுவும் இல்லை, காபாவை தவிர எதுவும் இல்லை. விட்டு செல்லும் பொழுது மனைவி கேட்டார்கள், ஹாஜர் அவர்கள், என் கணவரே, இப்படி விட்டு செல்கிறீர்களே, உணவுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? பானத்திற்கு நாங்கள் என்ன செய்வோம்? பதில் சொல்லவில்லை. கேட்டார்கள், அல்லாஹ் அமரக பிஹாதா, யா இப்ராஹிம், என் கணவரே, அல்லாஹ் அமரக பிஹாதா, இதை உங்களுக்கு கட்டளையிட்டது அல்லாஹ்வா? ஒரு பெண் தனிமையிலே பிள்ளையோடு, குழந்தையோடு, பச்சிலம் குழந்தையோடு அல்லாஹ் கட்டளையிட்டானா? இப்ராஹிம் அவர்கள் சொன்னார்கள், ஆம் என் மனைவியே, இதன் லா யுதையுனா. ரப்பின் மீது அந்த ஹாஜர் அவர்கள் வைத்திருந்த நேசத்தை பாருங்கள். அப்படி என்றால் அந்த அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். சோதனை எதுவும் இல்லை, அல்லாஹ் சோதிக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளையில் உறுதியாக இரு. வியாபாரத்தில் நஷ்டம், வட்டி வாங்கினால்தான் லாபம். சோதனை, பொறுமையாக இரு. சோதனையில் வெற்றி காண், அல்லாஹ் நேசிப்பான். கல்லூரியிலே, உங்கள் அலுவலகத்திலே சோதனை, தாடியை இறக்கினால் தான், சுன்னாவிற்கு மாறு செய்தால்தான் இங்கே உனக்கு வேலை. பொறுமையாக இரு, பொறுத்துக்கொள், சகித்துக்கொள். அல்லாஹ் உன்னை நேசிக்க காத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு முன்னால் அவர்களுடைய நேசத்தை கொண்டு வந்து அல்லாஹ் உன்னை நேசிப்பதை தடை செய்து விடாது. இதா ஹப்ப அல்லாஹுல் கௌமை புதலாஹும், அல்லாஹ் உங்களை நேசித்தால் உங்களை சோதிப்பான். அந்த சோதனையில் அல்லாஹ்வுடைய கட்டளையை முன்னிலைப்படுத்தினால் அல்லாஹ் நேசிப்பான். ஆறாவதாக, ஃபர்தான வணக்கங்களை நிறைவேற்றி நஃபிலான வணக்கங்களை தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்கள். இங்கு பார்க்கிறோம், இத்துணை மக்கள் கூடியிருக்கிறீர்கள். 7 மணிக்கு நிகழ்வு என்றால் 6 மணிக்கே எல்லோரும் வந்தீர்கள். என்றைக்காவது இது முக்கியம்தான், ஆனால் இதைவிட முக்கியமான கடமையாகிய ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அதான் சொல்லப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக அல்லாஹ்வுடைய இல்லத்திலே எம்மிலே யாராவது அமர்ந்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. ஃபர்த், அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட கடமையான வணக்க வழிபாடுகள், தொழுகை
முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மரணமாகும் பொழுது அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ். இவ்வளவு அலட்சியம் செய்கிறது என் சமூகம். இங்கே எத்துணை பேர், இங்கே வந்திருக்கக்கூடிய கூட்டத்தில் எத்துணை பேர் காலை ஃபஜ்ருடைய தொழுகையை பள்ளியிலே ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடியவர்கள். ஒரு தூக்கத்தை கூட அல்லாஹ்விற்காக நாம் தியாகம் செய்யவில்லை என்றால் இப்படி அல்லாஹ் எம்மை நேசிப்பான், இப்படி நேசிப்பான். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நயவஞ்சகர்களின் அடையாளம் ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் அவர்களுக்குத்தான் சிரமம். இத்துணை பேர் தொழுகை எல்லாம் சர்வ சாதாரணம் என்று, சர்வ சாதாரணம். ஒரு காசு பணத்தை தொலைத்தது போன்று தொழுகையை விட்டுக்கொண்டு இந்த பூமியிலே செல்வான். யாரும் யாரும் தொழுகை அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறக்கூடிய ஒரு வழி, மிகப்பெரிய வழி. அல்லாஹ்வோடு நீங்கள் பேசுவதற்கு அல்லாஹ் கொடுத்த நேரடியான வாய்ப்பு தொழுகை. ஃபர்தான தொழுகைகள், அதற்கு பிறகு நஃபிலான தொழுகைகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப். என் நேசனை யார் எதிர்க்கிறானோ அவனுக்கு எதிராக நான் போரை பிரகடனம் செய்கின்றேன். அவன், அந்த அடியான் என்னை நெருங்குவான் ஃபர்தான வணக்கங்களை நிறைவேற்றி, அதே தொடர்ந்து நஃபிலான வணக்கங்களையும் ஹத்தா உஹிப்ப ஹத்தா உஹிப்ப, நான் அவனை நேசிக்கும் வரை, நான் அவனை நேசிக்கும் வரை, ஃபஇதா ஹபபது, அவனை நான் நேசித்து விட்டால் அவன் கேட்கக்கூடிய காதாக மாறுகிறேன், அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக மாறுகிறேன், அவன் விரிக்கக்கூடிய கரமாக மாறுகிறேன், அவன் நடக்கக்கூடிய காலாக மாறுகிறேன். அவன் கேட்டால் அவனுக்கு நான் கொடுப்பேன், பாதுகாப்பை தேடினால் பாதுகாப்பை அளிப்பேன். ஒமா தரத்தத்து அன் ஷையின் அன ஃபாயிலுஹு, ஒமா தரத்தத்து அன் ஷையின் அன ஃபாயிலுஹு. அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த ஹதீஸில் குதுசியிலே, என்னை எதுவும் தடுமாற வைக்காது. அல்லாஹ் எதற்காவது தடுமாறுவானா? தடுமாறுவானா? எதை நாடுகிறானோ யஃஅலுல்லாஹு மா ஷா, எதை நாடுகிறானோ செய்வான், தடுமாற மாட்டான். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், என்னை தடுமாற வைக்கிறது எது என்றால், ஒரு மூமினுடைய உயிரை, கொஞ்சம் கேளுங்கள், யாரை நான் நேசிக்கிறேனோ அவனுடைய உயிரை அவன் சிரமத்திலே அவன் சிரமத்திலே அவன் விரும்பாத பொழுது, அவனுடைய உடம்பிலிருந்து வெளியேற்றும் பொழுது அவன் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து நான் தடுமாறுகிறேன். ஒரு மூமினுடைய உயிர் அவன் எடுக்கப்படும் பொழுது அவன் படுகின்ற, அவன் விரும்பாத அந்த வேதனையை பார்த்து ஷேக் உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் விளக்கம் சொன்னார்கள், இந்த தடுமாற்றம் அல்லாஹ்வுடைய அன்பின் தடுமாற்றம். தடுமாறுகிறேன். யாரோ அல்லாஹ்வுடைய அன்பின் வாசல் அளக்க முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அன்பை எடை போட முடியாது. என்னை அல்லாஹ் எவ்வளவு நேசிக்கிறான் சொல்ல முடியாது. யாரோ ஏழாவது வழி, குர்ஆனை அதிகமாக ஓதுதல், குர்ஆனோடு தொடர்பிலே இருத்தல். குர்ஆன் அல்லாஹ்வால் நாம் படித்து வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு கொடுக்கப்பட்ட புத்தகம். ஏதோ ஓதுவதற்கு மட்டும் குர்ஆன் அல்ல, ஓதி நன்மைகளை பெறுவதற்கு அல்ல குர்ஆன், அது நோக்கம் அல்ல. குர்ஆன் கொடுக்கப்பட்ட நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக. ஆனால் இந்த முஸ்லிம் சமூகத்துடைய கேடு இல்ல, மாஷா அல்லாஹ், சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பொருள் கூட நமக்கு தெரியாது. சூரத்துல் இக்லாஸ் பொருள் தெரியாது. யா ரப், ஒரு நிகழ்வை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள்.
ஒரு கூட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பினார்கள், ஒருவரை தலைவராக வைத்து. அவர் தொழுகையை முடிக்கும் பொழுதெல்லாம் ஃபயக்திமு பிகுல் ஹுவல்லாஹு அஹத், முடிக்கும் பொழுதெல்லாம் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓதி ஓதி முடிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இந்த செய்தி வந்தது. அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி ஒரு தோழர் இருக்கிறார், இவர் தொழுகையை முடிக்கும் பொழுதெல்லாம் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓதி முடிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், லிஐயி ஷைஇன் யஸ்னஉ ذلك, தோழரே இதை உனக்கு செய்ய வைத்தது எது, ஏன் செய்கிறாய் இப்படி? ரசூலுல்லாஹ் சொன்னார், ஃபஸஅலூஹு ஃபகால் லிஅன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான், லிஅன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான் வ அன உஹிப்பு அன் அக்ரஅ பிஹா. அல்லாஹ்வுடைய தூதரே, கேளுங்கள் கேளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த சூரா அல்லாஹ்வுடைய தன்மைகளை விவரிக்கிறது, அதை கொண்டு நான் முடிப்பதை, அதை ஓதுவதை நான் நேசிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். فقال النبي صلى الله عليه وسلم أخبروه أن الله يحبه، அக்பிரூஹு அன்னல்லாஹ யுஹிப்பு. இந்த சூராவை அவர் ஓதுவதை நேசித்த காரணத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவருக்கு அறிவியுங்கள், அல்லாஹ் அவரை நேசிக்கிறான். அல்லாஹ் அவரை, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் அவரை நேசிக்கிறான், அறிவியுங்கள். குர்ஆனோடு ஓதுதல். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை திறந்து படித்து நீங்கள் நேசிக்கக்கூடிய உங்களுடைய ரப்பை உங்களோடு பேச அனுமதி அளியுங்கள். திரும்ப சொல்கிறேன், குர்ஆனை திறந்து படித்து உங்களுடைய ரப்பை உங்களிடத்திலே பேசுவதற்கு அனுமதி அளியுங்கள். குர்ஆன் மூடப்படக்கூடிய புத்தகம் அல்ல. என் வாழ்க்கை காலை விழிக்கும் குர்ஆனோடு, இரவு தூக்கம் குர்ஆனோடு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், இன்னல்லாஹ அமரனி அன் அக்ரா அலைக். உபய் அவர்களே, நீங்கள் குர்ஆனை ஓத நான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான். சுப்ஹானல்லாஹ். முஹம்மது ரசூல், உபை, நீங்கள் ஓதி நான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான். முன்னால் கூறினேன், அல்லாஹ் ஒருவரை நேசித்தால் அவருடைய பெயரை அல்லாஹ் 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 உச்சரிப்பான். உபை அவர்கள் கேட்டார்கள், அஸ்ஸம்மானி அல்லாஹ், அஸ்ஸம்மானி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் என் பெயரை கூறினானா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். قال نعم. ஆம் உபை, அல்லாஹ் உன் பெயரை கூறினான். فبكى அழுதார்கள் உபை அவர்கள். குர்ஆன் அல்லாஹ்வுடைய நேசத்தை தரக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை ஓதத் தெரியாதவர்கள் ஓதுங்கள், ஓதத் தெரிந்தவர்கள் மனனம் செய்யுங்கள், மனனம் செய்பவர்கள் படியுங்கள், படித்தவர்கள் அரபி மொழியை கற்று குர்ஆனுடைய முழுமையான விளக்கத்தை அறிய முயற்சி செய்யுங்கள். இல்லை என்றால் وقال الرسول يا ربي إن قوم اتخذوا هذا القرآن مهجورا. முஹம்மது ரசூல் நாளை மறுமையிலே உங்களுக்கு எதிராக கூறுவார்கள், யா அல்லாஹ், என் கூட்டம் உன் புத்தகமாகிய குர்ஆனை புறக்கணித்து விட்டது யா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாப்பானாக. 8வது வழி, கொஞ்சம் கேளுங்கள். இரவுடைய ஓரத்தில் கடைசி இரவில் குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து அல்லாஹ்வை வணங்குதல். அல்லாஹ்வுடைய முஹப்பா கொண்டவன்
تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا. இரவிலே கடைசி இரவுடைய பகுதியிலே தங்களுடைய முதுகை படுக்கையிலிருந்து எழுந்து அல்லாஹ்வை ஆசையோடு பயத்தோடு அழைத்துக் கொண்டிருப்பான். அல்லாஹ்வை நேசிப்பதன் அடையாளம் கியாமுல் லைல், தஹஜ்ஜா. எத்துணை பேர் எம்மிலே ஏன் தெரியுமா கண்ணியத்துக்குரியவர்களே, என் நேசன் என்னை சந்திக்க வந்தால் அந்த நேசனை நான் சந்திக்க விரும்புவேன். படித்தானே படித்தானே, என் நேசன் என்னை சந்திக்க வந்தால் அந்த நேசனை நான் சந்திக்க விரும்புவேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யன்ஸிலு ரப்புனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தின் இலஸ் ஸமாஇத் துன்யா. ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வானத்திற்கு வருகிறான். முதல் வானத்திற்கு வருகிறான். ஏன்? மை யதுஊனி ஃபஅஸ்தஜீப லஹ், மை யஸ்அலுனி ஃபஅஉதியஹ், மை யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர லஹ். என்னை அழைப்பவர்கள் யார்? பதிலளிக்கிறேன். தேவைகளை கேட்பவர்கள் யார்? தேவைகளை கொடுக்கிறேன். மன்னிப்பை தேடுபவர்கள் யார்? மன்னிக்கிறேன், மன்னிக்கிறேன். என் ஹபீப் என்னை சந்திக்க வருகிறான். ஆனால் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்று கூறக்கூடிய எம்மில் பலர் இல்லா மாஷா அல்லாஹ் இரவிலே உறங்கிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சந்திப்பை மறந்து, அல்லாஹ்வுடைய நினைவை மறந்து. யாரும் அல்லாஹ்வுடைய நேசன் அல்லாஹ் வரும் பொழுது அவரை சந்திப்பதற்காக நிற்பான். எதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் இரவிலே கால்கள் வீங்கும் அளவிற்கு தொழுதார்கள்? அஃபலா அகூன அபுதன் ஷகூரா, என் ரப்புக்கு நன்றி உள்ளவனாக நான் மாற வேண்டாமா? அல்லாஹ்வுடைய முஹப்பா கிடைப்பதற்குரிய 8வது வழி, 9வது வழி, சதா நேரமும் அவர்களுடைய நாவிலே அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய நினைவு உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுவதாக, அன மஅ அப்தி மா ذكرني وتحركت بي شفاته. ஒரு அடியான் தன்னுடைய நாவை அசைத்தால் எனக்காக என்னை நினைவு கூர்ந்து அவனோடு நான் இருப்பேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உங்களோடு இருப்பான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களோடு இருப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அறிமுகப்படுத்துவான். அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய கூட்டத்தை அவர்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய கூட்டத்தை விட சிறந்த கூட்டத்தில். அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் உங்களை நினைவு கூறுவான். அல்லாஹ்வை மறந்தால் அல்லாஹ் உங்களை மறந்து விடுவான். அல்லாஹ் உங்களை மறந்து விடுவான். திக்ர். 10வதாக, சதா நேரமும் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டிருப்பான். சதா நேரமும் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டிருப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ரப்பிடத்தில் என்ன கேட்டார்கள் தெரியுமா? ரப்பி அரினி அன்துர் இலைக்க. இன்றைக்காவது உங்கள் ரப்பிடத்தில் கேட்டிருக்கிறீர்களா? என் ரப்பே, உன்னை பார்க்க விரும்புகிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், உன்னை பார்க்க விரும்புகிறேன் யா அல்லாஹ். அல்லாஹ் கூறினான், லன் தரானி மூசா, உன்னை என்னால் பார்க்க முடியாது மூசா, ஆனால் மலையை பார். என் ஒளியை வெளிப்படுத்தும் பொழுது அந்த மலையால் நிலையாக இருக்க முடியும் என்றால் பார்க்கலாம். அல்லாஹ் தன்னுடைய ஒளியை வெளிப்படுத்திய பொழுது விரலின் கீறல் அளவிற்கு மலை வெடித்து பஸ்பமானது. மூசா அவர்கள் மயக்கமடித்து விழுந்தார்கள். அந்த ரப்பை பார்ப்பது ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஹு. யார் அல்லாஹ்வின் சந்திப்பை விரும்புகிறார்களோ அவர்களின் சந்திப்பையும் அல்லாஹ் விரும்புவான். அவர்களின் சந்திப்பையும் அல்லாஹ் விரும்புவான். யார் அல்லாஹ்வை, யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை நல்ல அமல் செய்த நிலையில் மரணிக்க வைத்து
அதே நிலையில் அல்லாஹ் அவர்களை பார்க்க விரும்புவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த அடியானுக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களை செயல்களை செய்ய வைப்பான். என்ன செயல்? என்ன செயல்? அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வான். மரணிப்பதற்கு முன்னால் நல்ல செயலை செய்து அதே நிலையிலேயே அவருடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுவதற்கு. பலரை பார்க்கலாம், சுஜூதிலே மரணமாவார்கள். யாரும் அவர்கள் அதே நிலையிலே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். சிலர் தொழுகையிலே மரணமாவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். சாதாரண மரணம் அல்ல இதுவெல்லாம். அல்லாஹ்வின் நேசம் கொண்டவர்களின் மரணம். அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள். அல்லாஹ்வை பார்க்க விரும்புவார்கள். அல்லாஹ்வை மறுமையில் இந்த இரண்டு கண்களால் பார்த்து ரசிப்பதை விரும்புவார்கள். 11வது, அல்லாஹ்விற்காக பிறரை நேசிப்பார்கள். அல்லாஹ்விற்காக பிறரை நேசிப்பார்கள். ஒருவரை நேசித்தால் அல்லாஹ்விற்காக, ஒருவர் மீது நேசம் கொண்டால் அல்லாஹ்விற்காக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கரத்தை பற்றி பிடித்து சொன்னார்கள், வல்லாஹி இன்னி உஹிப்புக யா முஆத். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முஆத் அவர்களே, உங்களை அல்லாஹ்விற்காக நான் நேசிக்கிறேன். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் எல்லாம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் யாரையாவது நேசித்தால் அறிவியுங்கள் அவருக்கு அல்லாஹ்விற்காக உன்னை நேசிக்கிறேன் என்று கூறியிருக்கின்றீர்களா? உங்கள் மனைவியிடத்திலே, உங்கள் பிள்ளைகளிடத்திலே கூறியிருக்கிறீர்களா? அல்லாஹ்விற்காக என் மனைவியை உன்னை நேசிக்கிறேன். கணவனிடத்திலே சொல்லியிருக்கிறீர்களா? பெண்களே, அல்லாஹ்விற்காக என் கணவனை உங்களை நேசிக்கிறேன். கூறி பாருங்கள். அல்லாஹ்வுடைய அன்பு உங்களுடைய உள்ளங்களிலே ஏற்பட்டு அல்லாஹ் உங்களுடைய அன்பை பிரதிபடுத்துவான், விசாலமாக்குவான். இறுதியான தன்மை, 12வது தன்மை, சதா நேரமும் அல்லாஹ்வை நோக்கி திரும்புவதையே குறிக்கோளாக கொண்டு வாழ்வார்கள். பாவம் செய்வார்கள், குற்றம் செய்வார்கள், செய்து முடித்தால் அல்லாஹ்வை நோக்கி திரும்புவார்கள். தௌபா செய்வார்கள், திரும்புவார்கள். தூபு இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி திரும்புங்கள். முஃமின்களே, பாவ மன்னிப்பை தேடுங்கள். முஃமின்கள் சதா நேரமும் அல்லாஹ்விடத்திலே செய்த குற்றங்களுக்காக, பாவங்களுக்காக பாவ மன்னிப்பை தேடி அல்லாஹ்வை நோக்கி சதா நேரமும் திரும்பிக் கொண்டிருப்பார்கள். வஅனீபு இலா ரப்பிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லல்லாஹு அஷத்து ஃபரஹன் பிதௌபதி அப்திஹ். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் அதிகம் மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ் அதிகம் மகிழ்ச்சி அடைகிறான். எப்படி? பாலைவனத்திலே ஒருவன் செல்கிறான், உணவோடு பானத்தோடு வாகனத்தோடு ஒரு மரத்தின் நிழலிலே ஓய்வெடுக்கிறான். விழித்து பார்க்கிறான், உணவும் இல்லை, பானமும் இல்லை, வாகனமும் இல்லை, எல்லாம் தொலைந்து விட்டது, அழிந்து விட்டோம் என்று உறங்குகிறான். மீண்டும் எழுந்து பார்க்கிறான், எல்லாம் கிடைக்கிறது. மகிழ்ச்சியிலே அல்லாஹும்ம அன்த அப்தி அன ரப்புக் மஆதல்லாஹ். அல்லாஹ்வை பார்த்து, யா அல்லாஹ், நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய ரப்பு என்று சொல்லிவிடுகிறான். என்ன விளக்க வருகிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அளவு மகிழ்ச்சி அடைந்து என்ன வார்த்தை பேசுகிறோம் என்று கூட தெரியாமல் மகிழ்ச்சிகளை குதிக்கிறானே, இவனை விட பாவம் செய்த ஒரு அடியான், குற்றம் செய்த ஒரு அடியான், அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்த ஒரு அடியான் அல்லாஹ்வை நினைத்து அவனை நோக்கி திரும்பும் பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ் உங்களை பாவம் செய்யக்கூடிய நிலையில் பார்க்க விரும்புவதில்லை. மூமின்களே, நீங்கள் பாவத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் உங்களை பார்க்க விரும்புவதில்லை. நீங்கள் அதை விட்டு அவனை நோக்கி வர வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன். இப்படி அல்லாஹ்வை நோக்கி திரும்பக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். ஒரு 5 நிமிஷம். அல்லாஹ் நேசிக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே,
12 வழிகளை அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக கூறியிருக்கிறேன். அதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டு இறுதியான ஒரு அறிவுரையோடு என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய அன்பை பெற முதல் வழி, அல்லாஹ் எனக்கு செய்த அருள்கொடையை நினைத்து பார்த்து அதற்கு நன்றி செலுத்தி அந்த அருள்கொடையை அல்லாஹ்விற்காக மாற்றுதல். புரிகிறதா? முதல் வழி. இரண்டாவது வழி, அல்லாஹ்வுடைய அன்பால், அல்லாஹ்வுடைய தன்மைகளால், அல்லாஹ்வுடைய பெயர்களால் அவர்களுடைய உள்ளத்தை சூழ வைத்தல், அல்லாஹ்வுடைய பெயர்களை படித்தல், அறிதல், அதை நேசித்தல், அதற்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுதல் இரண்டாவது தன்மை. மூன்றாவது தன்மை, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அனைவரையும் விட, எல்லா கட்டளைகளையும் விட கட்டுப்படுதல். நான்காவது தன்மை, அல்லாஹுவை அதிகம் அதிகம் பயப்படுதல். ஐந்தாவது தன்மை, மனோ இச்சைகளும் உலக ஆசைகளும் முன்னால் வரும்பொழுது, சோதனைகள் எல்லாம் முன்னால் வரும்பொழுது அல்லாஹுடைய கட்டளையை, அல்லாஹுடைய தேர்ந்தெடுப்பை முன்னால் வைத்து அந்த சோதனைகளை வெற்றி காணுதல். ஏழாவது தன்மை, ஆறாவது தன்மை, ஃபர்தான வணக்கங்கள் மூலமாகவும் நஃபிலான வணக்க வழிபாடுகள் மூலமாகவும் அல்லாஹ் அவனை நேசிக்கும் வரை, அல்லாஹ் என்னை நேசிக்கும் வரை விரைந்து தொடர்ந்து அதை செய்து கொண்டிருத்தல். ஏழாவது தன்மை, அதிகம் அதிகம் குர்ஆனை ஓதுவதிலும் மனனம் செய்வதிலும் குர்ஆனை படிப்பதிலும் அதனுடைய விளக்கங்களை கேட்பதிலும் நேரங்களை செலவழித்தல். எட்டாவது தன்மை, சதா நேரமும் அல்லாஹுடைய திக்ரில் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹில் அதீம், அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தைகளை, தஸ்பீஹ்களை திக்ரோடு தங்களுடைய நாவுகளை நனைக்க வைத்தல். ஒன்பதாவது தன்மை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரக்கூடிய இரவுடைய ஓரத்தில், முதல் வானத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறங்கி வரக்கூடிய இரவுடைய ஓரத்தில் குர்ஆனை ஓதி அல்லாஹ்வை தொழுது அல்லாஹ் அழைக்கக்கூடிய அந்த அழைப்பிற்கு பதிலளிக்கக்கூடியவர்களாக மாறுதல். பத்தாவது தன்மை, அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையை கொண்டு இந்த பூமியிலே வாழ்தல். 11வது தன்மை, ஒருவரை நேசித்தால் அல்லாஹ்விற்காக நேசித்தல், அந்த நேசத்தை அவருக்கு அறிவித்து அல்லாஹுடைய நேசத்தை பெருக்குதல். 12வது தன்மை, பாவங்கள் செய்து குற்றங்கள் செய்த உடனேயே அல்லாஹ்வை நோக்கி தௌபாவின் மூலமாக பாவ மன்னிப்பை தேடி அல்லாஹ்வை நோக்கி திரும்புதல். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 12 வழிகளை நாம் கடைபிடித்தால், இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லா இதில் பல வழிகளை எமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதில் பல வழிகளை உங்களுக்கு நான் எடுத்து கூறியிருக்கிறேன். இந்த 12 வழிகளை எம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்தால் சதா நேரமும் அல்லாஹுடைய அன்போடு, அல்லாஹுடைய அருளோடு இந்த பூமியில் வாழலாம். அதே நிலையிலே மரணிக்கலாம். அதே நிலையிலே மறுமையிலே அல்லாஹுவை சந்திக்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, இதையெல்லாம் விட்டு திருப்பக்கூடியதுதான் இந்த உலக வாழ்க்கை. அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய குழந்தைகளோ உங்களுடைய செல்வமோ எதுவும் உங்களை அல்லாஹ்வின் நினைவிலிருந்து திருப்பிவிட வேண்டாம். இந்த செல்வம், இந்த வசதியான வாழ்க்கை, இது உங்களை அல்லாஹ்விலிருந்து திருப்ப வேண்டாம். இந்த துன்யா நாம் வாழ்ந்து சுகம் அனுபவித்து உலகத்திலே நோக்கமில்லாமல் வாழ்வதற்கு அல்ல. இந்த துன்யா மறுமையின் விளைநிலம், மறுமைக்காக தயார்படுத்தக்கூடிய உலகம். பொருளாதாரத்தை நோக்கமாக கொண்டு இந்த உலகத்திலே வாழ்வதை விடுங்கள். குடும்பங்களை நோக்கமாக கொண்டு வாழ்வதை விடுங்கள். ஹராமான செயல்களை செய்து இந்த உலகத்திலே, இந்த உலக ஆசையில் மூழ்குவதை விடுங்கள். விடவில்லை என்றால் நஷ்டவாளிகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். இந்த துன்யாவிலே அல்லாஹ்வுடைய நினைவோடு பயணம் செய்யுங்கள். இந்த துன்யா எமக்கானதல்ல. இந்த துன்யா மூமின்களுக்கு சிறைச்சாலை, காஃபிர்களுக்கு சொர்க்க பூமி. எதை வேண்டுமானாலும் செய்வார்கள், என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். ஆனால் மூமின்கள் அல்லாஹ் கூறியிருந்தால் செய்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கூறியிருந்தால் செய்வார்கள். இறுதியாக ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை ஒரு சிறிய பிரச்சனைக்காக அல்லாஹ்வுடைய தூதர் தனிமையை தேர்ந்தெடுத்து இருக்கிறார்கள். உமர் அவர்கள் பல முறை அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க அனுமதி கேட்டு
அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதருடைய அறைக்கு செல்லுகிறார்கள். சென்ற அறையை பார்க்கிறார்கள். எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பேரித்தம்பழத்துடைய ஓலையில் படுத்திருக்கிறார்கள். பேரித்தம்பழத்துடைய ஓலையில் படுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உமர் அவர்கள் வந்ததற்கு பிறகு எழுந்து உட்காருகிறார்கள். உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய முதுகிலே அந்த பேரித்தம் மரத்துடைய அந்த ஓலையுடைய அடையாளங்களை பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அழுதவர்களாக நின்று கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், மாயுபுகீக யா உமர், மாயுபுகீக யா உமர், உமரே ஏன் அழுகிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், இன்ன கிஸ்ரா வ கைஸர ஃபீமா ஹுமா ஃபீ, கிஸ்ராவிலும் கைசரிலும் வசிக்கக்கூடிய அரசர்கள் மன்னர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதில் எப்படி இருக்கிறார்கள்? வ அன்த ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கக்கூடிய நீங்கள் இப்படிப்பட்ட நிலைமையா? உங்களுடைய முதுகில் இப்படி பேரித்த மரத்துடைய ஓலையில் படுத்திருந்த அடையாளங்களா? ரசூலுல்லாஹ், ஹபீபுல்லாஹ், உலகத்துடைய தலைவர். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எமக்கு இந்த வார்த்தையை முஹம்மது ரசூல் நினைவுபடுத்துவதாக உள்ளங்களிலே பதிவு செய்யுங்கள். யா உமர், அமா தர்தா யா உமர், அமா தர்தா யா உமர் அன் தகூன லஹும் அத்-துன்யா வலனா அல்-ஆখিরাহ, அன் தர்தா யா உமர் அன் தகூன லஹும் அத்-துன்யா வலனா அல்-ஆখিরাহ. உமர் அவர்களே, நீங்கள் பொருந்திக் கொள்ளவில்லையா அவர்களுக்காக இந்த உலகமும் எமக்காக நாளை மறுமையும் இருப்பதை? எதற்கு அழுகிறீர்கள்? எதற்கு அழுகிறீர்கள் உமரே? எமக்காக இருப்பது மறுமை, அவர்களுக்காக இருப்பது இந்த உலகம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வை நோக்கி திரும்புவோம். அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக வாழ்வோம். கிடைத்த விஷயங்களை காதோடு விட்டுவிடாமல் வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும் என்ற உறுதியோடு இந்த இடத்தை விட்டு கலைவோம். இன்ஷா அல்லாஹ் இங்கு வந்திருக்கக்கூடிய கூட்டம் நாளை காலையில் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பள்ளியிலே இமாமிற்கு பின்னால் அல்லாஹ்வை நேசித்த நிலையில் தக்பீர் கட்டியிருக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு விலகி இருக்கும். முஸ்லிம் அந்நிய பெண்ணை பார்க்க மாட்டான். முஸ்லிம் அந்நிய பெண்ணோடு பேச மாட்டான். முஸ்லிம் அந்நிய பெண்ணோடு பழக்கம் கொள்ள மாட்டான். முஸ்லிம் ஹராமான வியாபாரங்களை செய்ய மாட்டான். முஸ்லிம் குர்ஆன் சுன்னாவிற்கு மாற்றமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்க மாட்டான். முஸ்லிம் அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்திற்காக எதையும் இழந்து அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பையும் பெற்று சதா நேரமும் யா அல்லாஹ் உன்னை நேசிக்கிறேன், என்னை நேசி யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வை அழைத்து இந்த பூமியிலே பயணம் செய்து கொண்டிருப்பான். உங்கள் உள்ளத்தால் ஒரு முறை அல்லாஹ்வை பார்த்து சொல்லுங்கள், இன்னி உஹிப்புக யா அல்லாஹ், என்னை படைத்து உணவளிப்பவனே, உன்னை நேசிக்கிறேன் யா அல்லாஹ், உன்னுடைய நேசத்தை எனக்கு கொடு, நீ யாரை நேசித்தாயோ அவர்களின் நேசத்தையும் எனக்கு கொடு என்ற பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே கேட்டு இந்த சபையிலிருந்து நாம் களைவோம். இன்னி உஹிப்புக்கும் ஃபில்லாஹி ஜமீஆ, உங்கள் எல்லோரையும் அல்லாஹ்விற்காக நான் நேசிக்கிறேன். உக்ஸிமு பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அது போன்ற அவனுடைய அருளால் அன்பால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே, அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.